ஹாய். ஆக்சுவலி என்னென்னா நான் ஃபேஸ் காட்ட மாட்டேன். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, நான் வந்து கீ ரைஸும் சிக்கன் கிரேவி பண்ண போகிறேன். ஸோ கீ ரைஸ்னால் தமிழில் என்ன சொல்லுவாங்க? நெய் சாதம். நெய் சாதத்துக்கு ஃபஸ்ட்டு நெய் ஊற்றிக்கலாம். நல்லா தாராளமாக நெய் ஊற்றிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் சூடாகும். இப்போ வந்து என்ன தமிழில் என்ன சொல்லுவாங்க இதுக்கு தெரியாது. இது அப்புறம் பட்டை லவங்கம் 3 போட்டுக்கிட்டு கொஞ்சம் ஸ்மெல்லு நல்லா வரும். ஸ்மெல்லுக்காக தான் இருக்குது. அப்புறம் முந்திரி முந்திரி நல்லா வச்சுட்டு என்ன கஷ்டம். ஸ்மெல்லு வேறு லெவலில் வருது. நெய் ஸ்மெல். ஸோ முந்திரி போட்டாச்சா? பாருங்க, லைட்டாக மெரூன் கலரில் வந்த உடனே ப்ரௌன் கலரில் வந்த உடனே இப்போ வந்துட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு மூணு சைடு வந்து வச்சுக்கணும். அப்போ நல்லா இருக்கும். ஸோ பாருங்க, தெரியுதா மெரூன் கலர் ஆகுது. வந்து ஒரு கேரட் தேவைப்பட்ட போட்டுக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கேரட் போட்டு தான் ஆகணும்னால இல்லை, வெஜிடபிள் அவர்ஸ் போட்டுக்கலாம். அதுவும் ஒரே ஒரு தக்காளி வேணும்னா போட்டுக்கலாம், இல்லை ஸ்கிப் பண்ணிக்கலாம். போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஸ்மெல்லு போடுறதுக்கு நல்லா வதக்கிட்டாங்க. நல்லா வதங்கின உடனே இப்போ வந்து ஒரு தயிர் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும் போட்டால். ஸோ தயிர்
இது புதினா போட்ட அப்புறம் கொஞ்சம் இப்படி ஆனோடனே பட்டாணி போட்டுக்கலாம். பட்டாணி கிரீன் பட்டாணி போட்டு நல்லாயிருக்கும். வேணும்னா போட்டுக்கலாம், வேணாம்னா அது போட்டு தான் ஆகணும்னால எதுவும் இல்லை. பார்த்தீங்களா டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கணும். ஸோ நான் வந்து ஒரு 4 பேருக்கு சமைக்கிறேன். 2 இது அரிசி போட போகிறேன், 2 கிளாஸு. ஸோ இது கரெக்டாக இருக்கும். நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிட்டு நான் வந்து 3 கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன். ஸோ 6 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு கூட அரிசி போடலாம், அரிசி போட்டுட்டு தான் தண்ணி போடலாம். ஸோ அவ்வளோதான், அரிசி போட்டாச்சு. வந்து நல்லா இதை வாட்டி கிண்டிக்கலாம். ஸோ அவ்வளோதான், கிண்டியாச்சு. இது வந்து மூடி வச்சுக்கலாம். 3 விசில் வரணும். ஸோ அவ்வளோதான் கீ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. விசில் வந்த அப்புறமா பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து மிளகு, சோம்பு, சீரகம், பட்டை, லவங்கம் இது போட்டு இது நல்லா வறுத்துக்கலாம். சாரி, இதில் மல்லித்தூள் போட மறந்துட்டேன். இதுதான் நம்ம மறந்ததே எல்லாத்துக்கும் முன்னாடி. சரி, இதில் கொஞ்சம் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குது.
அவ்வளோதான், இது நல்லா வட்டாச்சு. அதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். கீ ரைஸ் ரெடி ஆகிட்டு இருக்குது. இப்போ நாங்கள் சிக்கன் கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் போட்டாச்சு. ஸோ எண்ணெய் காஞ்ச உடனே வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயத்தோட பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயம்லாம் கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் நல்லா இருக்கும். வாயில் கிடைக்குது சிக்கனில். ஸோ வெங்காயம் வச்சா நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அப்படியே ஜன்னல் ஓரமாக அப்படியே வெள்ளை போட்டுருவோம். அப்படி தான் பண்ணுவோம். இதான உடனே அப்படியே கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் வேகணும். நல்லா இதாகிடுச்சு. இப்போ வந்து ஒரு ஸ்பூன் சில்லி போட்டுக்கலாம். சில்லி பவுடர் ஆஃப் ஸ்பூன் மஞ்சள் நல்லா வச்சுக்கலாம். தயிர் போட்டுக்கலாம். நல்லா இதாகிடுச்சு. இப்போ வந்து ஒரு ஸ்பூன் சில்லி போட்டுக்கலாம். சில்லி பவுடர் ஆஃப் ஸ்பூன் மஞ்சள் நல்லா வச்சுக்கலாம். தயிர் போட்டுக்கலாம்.
ஆயிடுச்சு. இப்போ வந்து வாஷ் பண்ண சிக்கன் எடுத்து போட்டுக்கலாம். சரி ஆயிடுச்சு. வந்து எவ்வளோ உப்பு வேணும் அவ்வளோ போட்டுக்கலாம். உப்பு போட்டாச்சு. நல்லா இப்படியே ஆக்கிட்டு எவ்வளோ வேணும் அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் கிரேவி அதிகமாக வேணும்னா கீ ரைஸ் தானே போயிருக்கேன். ஸோ இதை நல்லா வேகணும். வேகிறதுக்குள்ளே ஒரு மசாலா மட்டும் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். ஆதி நான் மசாலா போட்டேன். கொஞ்சம் சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். ஸோ நான் வேறு ஏதோ மைண்டில் போட்டுட்டேன். ஸோ இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் வேகணும், சிக்கன் வேகலை. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி. நல்லா வெந்தாச்சு இது. ஸோ வந்து லாஸ்ட்டாக இது மேலே இது போட்டுக்கலாம். இது என்ன அவ்வளோதான் முடிஞ்சுது. ஸோ இந்த பக்கம் முட்டை. ஸோ இப்போ கீ ரைஸ் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி வந்துருக்குன்னு. ஸோ ஆக்சுவலி நான் அப்போவே ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ திருப்பி நான் மிக்ஸ் பண்ணேன். ஸோ இதுதான் கீ ரைஸ். பார்த்தீங்களா? ஸோ இவ்வளவு நானே செஞ்சேன். ஓகே, வந்து சாப்பிடும்போது சாப்பிட்டவங்க வியூ என்ன சொல்கிறாங்கன்னு நான் உங்களுக்கு போடுறேன். நிறையா போன சொத்துருவாங்கிட்ட எங்க இருக்கு என்ன சாப்பாடு தான் கீ ரைஸ். நெய் சாப்பாடா பேலன்ஸ் சொல்லுமா ரம்யா மரியாதை வாய முக்கால் சாப்பிடலாம் செத்துருவாங்க. நீங்கள் எல்லாம் சாப்பிட்ட எப்படி இருக்கு பாப்பா? இந்த மாதிரி நான் சாப்பிட்டதே கிடையாது. பரவாயில்ல, நீ ஃப்ராங்காகவே சொல்லு. சாப்பிடுவோம். எப்படி சதீஷ் நான் வெக்கமே இல்லாமல் இப்படி தின்றீங்க? ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் சமைச்சு முடிச்சுட்டேன். கீ ரைஸும் சிக்கன் பெப்பர் கிரேவியும். ஓகேவா, சூப்பராக இருந்தது. சாப்பிட்டோம், செம்மையாக இருந்தது. ஸோ நான் பண்ணேன்னு சொல்லி நான் என்ன சொல்லலை. ஸோ சாப்பிட்றவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் வேணும்னா வீடியோவில் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.